சகை யாரு? ஆயக்காரன். சகை யாரு? ஐஸ்வர்யவான். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். சகை want to see Jesus. சகையு இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆமாவா இல்லையா? எதுக்கு ஆசைப்படுறான்? சுகம் வேணும்னு ஆசைப்பட்டானா? சுகத்துக்கு வந்தானா? விளைவினம் வாங்கணும்னு வந்தானா? என் செல்வத்தை பெருக்கணும் வந்தானா? இல்ல வீட்டுல இருக்கிற வியாதியஸ்தர் இருக்கிறாங்க கூட்டு போய் சுகமாக்கப்படலான்னு வந்தானா? இல்ல சார், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை சகையுக்கு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வந்தவன் தான் சகையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பார்ப்போடு வருகிற அந்த 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 காரியெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது. எதிர்பார்ப்பே இல்லாம எந்த தேவையோடு எந்த காரியத்தும் தேவ சமூகத்தை நாடாம நீங்க மட்டும்தான் என் தேவை, நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமே என்று யாரு இயேசுவை தேவை என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் பட்சமாய் பரலோகம் சாயும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. நான் கூட யோசிச்சேன், எரிகோ பட்டணத்துக்கு நேரா சகை வராரு, சரி இயேசு வராரு. சகை ஓடி போறான். எதுக்கு போறான்? பணக்காரன், செல்வந்தன், ஏதோ வியாதியஸ்தன். இயேசுவை பார்த்தா பரவாயில்ல, என் வியாதிக்காக போனேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா பரவாயில்ல, இயேசுவை பார்க்க வரலாம். எதுவுமே இல்லை சார், எதிர்பார்ப்பு ஒண்ணுமே இல்லை. என் தேவையை சொல்லுவதற்காக இயேசு கிட்ட நான் தேடி வரல. என் குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இயேசு கிட்ட போட்டா பிரச்சனை மாறிடும், அதனால இயேசுவை பார்க்க வந்தேன் சொல்லல. ஏன்னா அவனுக்கு தெரியும் என் தேவைக்காக நான் இயேசுவை பார்க்கிற ஆள் இல்லை, என் தேவையே இயேசுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எப்படி சொல்லுவேன், தேவையோடு எதிர்பார்ப்போடு கூட இயேசு கிட்ட வந்தா அவர்கள் ஆரம்ப நிலை விசுவாசிகள். இயேசுதான் என் தேவை என்று வந்தால் அவர்கள் தான் ஆவிக்குரிய விசுவாசிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? ஆரம்ப நிலை உள்ளவர்கள் தான். ஆண்டவர் சொன்னார் இப்படி, நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம்? ஒரு கடைக்கு போறோம், மளிகை கடைக்கு போறோம். தக்காளி 1/4 கிலோ, முருங்கைக்காய் 2, பருப்பு 1/4 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 50 கிராம், ஏதோ ஒன்று போட்டு லிஸ்ட் போட்டு மளிகை கடைக்காரர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? இது 1/4 கிலோ, இது 1/2 கிலோ, இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? இப்போ கடைக்காரங்க நீங்க யாரு? கஸ்டமர். சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில பல விசுவாசிகள் பிள்ளைகளாக அல்ல, கஸ்டமராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா லிஸ்ட் பெருசாகுது, லிஸ்ட் பெருசா போகுது. எப்ப வந்தாலுமே ஆண்டவர் சொன்னார், எப்ப வந்தாலும் பெரிய லிஸ்டோடு வந்துடுறாங்கப்பா. 1/4 கிலோ அது வேணும், 1/2 கிலோ இது வேணும், 3/4 கிலோ அது வேணும், இல்லைன்னா கூட பக்கத்தில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க. பெருசா போட்டு வராங்க. என்ன அவங்க மளிகை கடைக்காரா பார்க்கறாங்க, அவங்கள கஸ்டமரா தான் பார்க்கறேன். இந்த சகைக்கு ஒன்று தெரியும், இன்னும் அவரை ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்வதற்காக ஆராதிக்க போக மாட்டேன், அவரை பார்க்க போக மாட்டேன், ஏதோ வாங்குவதுக்காக போக மாட்டேயா. அவரை பார்த்தாலே எனக்கு நிறைவு கிடைச்சிடும், அவரை பார்த்தாலே போதும், என் உள்ளம் பரவசமாயிடும். அவரை பார்த்தாலே இணைப்பிரியாத சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ளத்தில் புரண்டு ஓடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்க்காத லவ் இம்ப்ரெஸ் பண்ணிடும் ஆண்டவரே. நீங்க யோசித்து பாருங்க, எப்படி நமக்கு தெரியும். அப்புறம் மரத்து மேல ஏறினார்ல கஷ்டப்பட்டு, டக்குன்னு கூட பார்க்க முடியல, ஏறி கூட பார்க்க முடியல. கரெக்டா? ஏன் பார்க்க முடியலன்னா, there are so much crowd surrounded Jesus. ஆண்டவரை சுத்திலும் யாரு இருக்கிறா? ஜனக்கூட்டம் இருக்குது. இந்த ஜனக்கூட்டம் சுத்தி இருக்குதா? ஏதாவது ஏசப்பா கிட்ட கிடைக்கும்னு ஏசப்பாவை சுத்தி சுத்தி வருது. ஏதாவது கிடைக்குமா? இந்த வியாதி மாறுமா? இந்த பலவீனம் மாறுமா? இந்த கடப்பிரச்சனை மாறுமா? இது நடக்குமா? இது வருமா? இது போகுமான்னு சொல்லி பெரிய கூட்டம் இருக்குது.
இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு இயேசுவை நெருங்கும் போது ஒருத்தன் மட்டும் எதிர்பார்ப்பே இல்லாம இயேசுவை லவ் பண்ண வந்தான் பாருங்க. இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு இயேசுடைய பார்வை அவன் பக்கமாய் திரும்பிச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், எதிர்பார்க்காம தேவனை ஆராதிக்கிற, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு கூட்டம் தேவனுக்காக சேனையா எழும்புமானால் பரலோகம் அவரோடு கை கோர்த்து மிகப்பெரிய காரியங்களை செய்ய இயேசு போதுமானவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கையை தட்டி அல்லேலூயா, ஹalleluya. இதுதான் தேவன் செய்கிற காரியம். யோசித்து பாருங்க, இத்தனை பேர் கூடி இருக்கும் போது ஒருத்தன் பக்கம் பார்வை திரும்புதுன்னா ஏன் திரும்பிச்சு? ஏன்? எதிர்பார்ப்பு இல்லாத லவ். நம்ம போனா என்ன, சர்ச்சைக்கு வந்தாலே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இது நடந்துடணும், அது வரணும், இது வரணும், வரலன்னா விரக்தி. இது நடக்கலன்னா சர்ச்சைக்கு வர மாட்டேன். இது நடக்கலன்னா நான் ஆண்டவர் மேல கோச்சிக்க முடியுமா? ஆண்டவர் மேல கோபப்பட முடியுமா சார்? ஹலோ, மண்ணு உருவாக்கின கோயில்கிட்ட போய் பேச முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் மேல கோபித்துக் கொள்வதற்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்றேன்? ஆண்டவரே, இந்த பிரச்சனையை மாத்துங்கன்னு ஜெபிக்கல, இந்த பிரச்சனையை கடந்து போக பலன் மட்டும் கொடுங்க. ஆவிக்குரியவன் எப்படி பார்ப்பான்? பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, இதை மாத்துங்க, இதை கொடுங்கன்னு கேட்க மாட்டான். ஆவிக்குரியவன் ஒன்றே ஒன்றுதான் கேட்பான், இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கும் தாண்டுவதற்கும் தெய்வீக பலன் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இப்ப யோசித்து பாருங்க, நேத்து ஒரு சகோதரனை பத்தி பேசணும். யாரு? பினேகாசு. ஏதாவது எதிர்பார்த்தா லவ் பண்ண ஆண்டவரை? ஏதாவது எதிர்பார்த்தா பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தினா பினேகாசு? இல்ல, எதுவுமே எதிர்பார்க்காம பினேகாஸ் பக்தி வைராக்கியத்தை தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தினான். கர்த்தர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்ல, உடன்படிக்கை பண்ணுவார்ன்றதுனால அவன் பக்தி வைராக்கியம் பண்ணானா? இல்ல சார், எதிர்பார்க்காம ஒருவன் கொடுக்கும் பொழுது நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் பெரிய காரியங்களை உனக்காக ஆயத்தம் பண்ணி உன் தலையை உயர்த்துவதற்கு உன் தகப்பன் இயேசு நல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கையை தட்டி ஹalleluya. நான் லவ் பண்ணுவேன், எதுவும் எதிர்பார்க்காம லவ் பண்ணுவேன். நீங்க இப்படி யோசிங்களேன், நம்ம நேசிக்கிற பிள்ளைங்க இல்ல உறவுகள் யாராவது ஒருத்தவங்க நெய்ஸா உங்ககிட்ட ஏதாவது வாங்கறதுக்குன்னு உங்ககிட்ட வந்து உன்னை ரொம்ப கொஞ்சிறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு முறை பரவாயில்ல, 2 முறை பரவாயில்ல, எப்ப பார்த்தாலுமே இதை கேட்கறதுக்குன்னு மட்டும் அப்ப மட்டும் லவ் பண்றது. ஆமாவா இல்லையா? ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை தேவ பிரசன்னத்துல வரும்பொழுது நான் அனுபவிக்கிற காரியம் என்ன தெரியுமா? நல்லா துதிப்பேன், நல்லா உயர்த்துவேன், நல்லா லவ் பண்ணுவேன். ஏதாவது ரிக்வெஸ்ட்னு ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், வாயில ஜப குறிப்பு வந்துச்சுன்னா ஆவியானவரே வெளியே போயிடுவார். அப்படிப்பட்ட வழி வரும். அது எனக்கு மட்டும் ஏன் புரியல, யாருக்காவது தோணுதா கூட எனக்கு தெரியல. ஜப குறிப்புன்னு நான் நல்லா இன்னைக்கு நான் நிறைய தேவ சபையில் காத்து கடந்தேன். அதில் அதிகமாக நான் பேசின ஒரே வார்த்தை தான், இயேசுவே இயேசுவே. இதான் சொல்ல இருந்தேன். அந்த இனிமையான நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு பிரசன்ஸ், பாதல நடுங்கதை பார்க்கிறேன். இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏதாவது ட்ராக் மாறினா கூட தானா உள்ளம் பாடுது, விட மாட்டுது. ரிக்வஸ்டுக்கு போனா எதையுமே உடஞ்சது வெறுமை ஆயிடுது. திருப்பி கம் டு பிரைசிங் காட் வந்தா கிளியர் ஆயிடுது. அலோவ் பண்ண மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவை ரிக்வஸ்ட் வேணும் என்ன வச்சுங்க ஓரமா. 99% ரிக்வஸ்ட்டை வச்சுட்டு 5 நிமிஷம் கத்தரை உயர்த்தது இல்லை. ரிக்வஸ்ட் எப்பவுமே ஊர்க்கா மாதிரி இருக்கணும், துதி எப்பவுமே சாப்பாடு மாதிரி இருக்கணும். நீங்க ஊர்க்காவை சாப்பாடு மாதிரி சாப்பிடுவீங்களா, சாப்பாடை ஊர்க்கா மாதிரி சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க. நீங்க பார்த்தா எனக்கு புரியல. நாங்களாம் இவ்வளோ ஊர்க்காவை சாப்பிட்ற ஆள் கிடையாது. ஊர்க்காவில் ஒன்று வச்சு அவ்வளோ
சோறை தான் போட்டுப்போம். அதுதான் ரிக்வஸ்ட்ன்றது. நம்ம என்ன பண்ண, சோறு மாதிரி இவ்வளோ போட்டுக்கிறது. இவன் கையை உடைக்கணும், இவன் கண்ணை பிதுங்கணும், இவன் காலை வெட்டணும், இது உயரணும், இது வரணும், இது சேரணும், இதெல்லாம் போட்டு மொத்தமாக வச்சுட்டேன். கடந்த சோத்திரம் ஆண்டவரே செய்வதுக்கா சோத்திரம். இயேசு நாமத்து பிதாவே ஆமென். ஆண்டவர் தேடுவார், எங்கடா இருக்கிறடே அடே என்னடா இது. ஆரம்ப நிலை விசுவாசியா இருந்தா கூட பரவாயில்லடா, நீ ஆவிக்குரிய விசுவாசியா இல்லவோ என்று கத்தர். இது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்க்காம லவ் பண்ணீங்கன்னா God can impress your love. ஜெபம் பண்ணும்போது ரிக்வெஸ்ட்ல கொண்டு போகாத. அது ரொம்ப இதயம் துடிக்குதுன்னா கடைசியில் ஒரு ஊர்க்கா மாதிரி வச்சுட்டு போயிடு. ஊர்க்கா மாதிரி வச்சுட்டு போயிடு. வந்தா நல்லா துதிங்க. யோசேபாத்துடைய சேனை துதிக்கிற சேனை. துதித்தார்கள், சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்கெல்லாம் போய் சத்துருவை நீங்க உதங்க ஆண்டவரே ஓ ரப்பா காஷாக்கா தூக்கானா ஜெபம் பண்ணலாங்க. ஜெபம் பண்ணாங்களா உட்காந்து? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதிங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இங்க உயர்த்த அங்க பேய் பிடிக்குது. எதிர்பார்ப்பு இல்லாம லவ் பண்ணீங்கன்னா எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறந்த காரியத்தை உனக்காக அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி, சகையு என்ன நடந்துச்சு? நல்லா கவனிங்க. திரும்பவும் சொல்றேன், சகையு எந்த சுகத்துக்காகவும் இயேசுவை பார்க்க வரல. ஐஸ்வர்யத்தை இன்னும் பெருக்கணும் என்பதுக்காக வரல. ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சகையு இயேசுவை பார்க்க வரல. வரான், பார்த்துட்டான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவை கூப்பிடலங்க. இயேசுவை கூப்பிடவே இல்லை. சகையு இயேசுவை கூப்பிடல, வாலண்டியரா நான் வரேன்டா அவன் வீட்டுக்குன்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்ப்பு இல்லாத லவ்வ பார்த்தார்னா நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நானே புறப்பட்டு வந்து உன் குடும்பத்தில் என்ன குறைவு இருக்கிறதோ அதை மாற்றி அமைத்து நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் மகிமையான காரியங்களை செய்ய இயேசுவால முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கூட இருக்கிற கூட்டம்லாம் பார்க்க ஆசைப்படுது, பேச ஆசைப்படுது, தொட ஆசைப்படுது. பெரும்பாலும் ஸ்திரீ போல தொட ஆசைப்படுது. ஆனா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வந்தவன் வீட்டுக்கு வாடா என் செல்லம் போலான்னு போய் வீட்டில் உட்கார்ந்து அங்க நல்ல ஒரு டீ, நான் நினைக்கிறேன் சம்திங் ஷுட் ஹேப்பன். நேரா போய் இப்படி போயிட்டு வந்துருப்பாரா? மேபி சிட் ஆன் சேர், மேபி ட்ரிங்க் வாட்டர் ஆர் ஜூஸ் சம்திங். ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கலாம், பருகி இருக்கலாம், பேசியிருக்கலாம். பைபிள் அங்கே இடம் இல்லை, ஏதோ ஒன்று. ஆனா பாருங்க, நல்ல அநேக காரியங்கள். ஆனா ஒன்று தெரியும் எனக்கு, எதிர்பார்க்காம அன்பு காட்டினா வீட்டுக்கும் வருவாரு, ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒன்னு சொல்றேன், என் பாதி சொத்தியை குத்துறேன்றான். எதிர்பார்த்தவன் ஜுரத்துக்காக உட்காந்துக்கிறான், வயிற்று வலி சுகமான உட்காந்துருக்கான், தலைவலி போன்னு சுத்திட்டு இருக்கிறான் ஏசப்பா கூட. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே போயிட்டாரு. ஏன்னா தெரியும் எதிர்பார்ப்போடு வந்துக்கிறீங்க. அவன் பாரு எதிர்பார்ப்பே இல்லாமல் வந்தான். அதனால நானே வீட்டுக்கு போறேன், நானே ரட்சிப்பை கொடுக்குறேன், இழந்து போன சமாதானத்தை கொடுக்குறேன்னு கதை சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்க்காம இயேசுவை லவ் பண்ணீங்கன்னா அந்த லவ் இயேசப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த இம்ப்ரெஸ் உங்களுக்கு மகிமையான காரியத்தை கொண்டு வரும். இனிமே என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணோம்? ஆண்டவரே, ஒரு வேளை நான் என்னை ஜபங்கள் கேட்கப்படல, விரக்தியில் இருந்திருப்பேன். நடக்க மாட்டேது போ, சும்மா ஜபம் ஜபம், சும்மா சோத்திரம் சோத்திரம், வெங்காயம் வெள்ளை பூண்டு, ஒன்றும் நடக்க மாட்டேது. இனிமேல் ஸ்டாப் பண்ணுறேங்க, ஒன்றுமே இல்லை. நான் இனிமேல் எதையும் குறித்தும் வரி பண்ணப்பட்டு உன்னை லவ் பண்ண போறேன்னு சொல்லுங்களேன். நீயே இன்வைட் பண்ணாமல் அவரே உள்ளே வரதை பார்ப்பேன். உன் பிரச்சனைக்குள்ள அவர் தலையிடுவார், உன் தேவைக்குள்ள தலையிடுவார், உனக்கு எது எதிர்பார்ப்போ தலையிடுவார். எதிர்பார்க்காம லவ் பண்ணா. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு சகையு காட்டினா கூப்பிடாம வீட்டுக்கு வந்தாரு, கூப்பிடாம ரட்சிப்பு கொடுத்தாரு, கூப்பிடாம சமாதானம் கொடுத்தாரு, வாழை வச்சு அழகு பார்த்துட்டாரு. இப்போ நான் இப்படி கற்பனை பண்றேன், இப்படி இமேஜின் பண்றேன்.
அவன் பைபிள் அடையாளப்படுத்தும் போது ஒன்று ஆயக்காரன் தலைவன், ரெண்டாவது ஐஸ்வர்யவான். இப்போ இயேசு வந்துட்டு போனாரு. இப்போ ஐஸ்வர்யத்தை பற்றி பேசியிருப்பாங்களா, இயேசு வந்து போனதை பற்றி பேசியிருப்பாங்களா? ஊரே பணத்தை காட்டிலும் மேன்மையாய் பேசப்படுகிற அளவுக்கு தேவனுடைய வருகையும் தேவனுடைய கிரியும் செயல்படும். எதிர்பார்க்காத அன்பு காரணத்தை தேடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால எனக்கு இப்படி, அதனால சர்ச்சுக்கு வரல, அது அப்படி இது அப்படி சொல்ல மாட்டோம். அவரை பார்க்கணும் ஆசைப்பட்டுட்டோம், நம்ம தான் வழியை உருவாக்குவோம். யாராவது பைபிளை சொல்றா, சகை வந்து அப்படியே வகை தேடினா எப்படி பார்க்கலாம், ஐயோ ஐயோன்னு தேடினா உடனே ஒரு 4 பேர் வந்தாங்க. டேய் ஏன்டா தேடுறதோ மரங்குதுடா, எப்படியா போய் தாவுடா அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் அவனை தூக்கின்னு போய் விட்டாங்க. அப்படியே காலைக்கே தூக்கி ஐயா கலையப்படி மரத்தப்படி இலையப்படி சொன்னாங்களா? திமிர் வர்ற காரணம் 4 பேர் தூக்கி வந்து போட்டான். இவனை தூக்கிறது கூட ஆள் கிடையாது, அவனே முயற்சி பண்றான். சில நேரத்தை நீங்க தான் முயற்சி பண்ணி ஏறணும். இயேசுவை பார்க்கணும் ஆசை வந்தா முயற்சி நீங்க தான் பண்ணணும். சும்மா வந்து ஏற்றி விட மாட்டாங்க, தூக்கி விட மாட்டாங்க, நீங்க தான் முயற்சி பண்ணி வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதிர்பார்க்காத அன்பு கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணும். எதிர்பார்க்காத அன்பு கர்த்தரை உங்க வீட்டுக்கு வரவேற்கும். எதிர்பார்க்காத அன்பு ரட்சிப்பின் உடைய உடுத்தும். எதிர்பார்க்காத அன்பு சமாதானத்தை உண்டு பண்ணும். எதிர்பார்க்காத அன்பு மனம் திரும்புதலை கொடுக்கும். எதிர்பார்க்காத அன்பு எனக்கு வேணும். ஏன்னா கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ற கூட்டம் நம்ம. ஆமென்.